2023ல் தல அஜித்தோட துணிவு படமும் தளபதி விஜயோட வாரிசு படமும் பொங்கல் டேட்டை லாக் பண்ணி சேமாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த ரெண்டு படத்தோட கிளாஸும் பெருசாக பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா தலையும் சரி தளபதியும் சரி கெரியரோட உச்சத்தில் இருந்த காலம் அது. எல்லாம் சரி, இதெல்லாம் பழைய கதையாச்சு, இப்போ எதுக்கு பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இது நடந்து முடிஞ்சு 2 வருஷம் தான் ஆகுது. 2023 2024 இப்போ 2025ல் இந்த கெரியரோட உச்சத்தில் இருந்த ரெண்டு பேருமே தனக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிட்டு சினிமாவை விட்டு விலகுறாங்க. நாட்டுக்காக விளையாட போன அஜித் பத்மபூஷன் அஜித்குமாராக இன்னைக்கு மாறிட்டார். மக்களுக்காக சேவை செய்கிறேன்னு அடுத்த முதல்வராக ஆகிறதுக்காக விஜய் ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காரு. இந்த ரெண்டு பேருமே சினிமாவை விட்டு விலகி போன பிறகு இந்த சினிமாவோட முன்னணி நட்சத்திரமாக யார் இருக்க போகிறா? விஜய் அவரோட ஸ்டைலில் துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சிவகார்த்திகேயன்ட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டாரு. சிவகார்த்திகேயன் 10 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருக்கிறாரு. எஸ்கே எப்போ ஒரு ஸ்டார்டமை கிரியேட் பண்ணி வச்சுட்டாரு. எஸ்கேவுக்கு அப்புறம் யாரு இங்க தமிழ் சினிமாவில் முன்னணி நட்சத்திரமா மாற போறாங்க? தெலுங்கு சினிமாவில் ரஜினி கமல், விஜய் அஜித், சூர்யா விக்ரம், தனுஷ் சிம்பு, இப்படி நம்ம சினிமாவில் இருக்க மாதிரி அங்கே ஒரு 7 லேயர் இருக்கு. 7 லேயருக்கும் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே தமிழ் சினிமாவில் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒரு லேயரோட வியூவே இல்லை. ஃபியூச்சர் ஆஃப் கோலிவுட்டாக யார் இருக்க போகிறா? நான் சொல்ல போகிற ஒரு சில ஆக்டர்ஸோட ஃபிலிம்ஸ் எல்லாம் ரீசெண்ட் டேஸில் பாக்ஸ் ஆஃபீஸில் பயங்கரமாக சம்பவம் பண்ணிகிட்ருக்கு. இவங்க இதை கண்டினியூ பண்ணாங்கன்னா ஃப்யூச்சரில் அசைக்க முடியாத ஒரு பீக்குக்கு போகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட அந்த ஆக்டர்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது ஆக்டர் கவினுங்க. அவர் 2012 தமிழ் சினிமாவில் இருந்துகிட்ருக்காரு. 2012 பீஸா படத்தில் கோஸ்ட் ரிசர்ச்சராக ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். 2015 இன்டர்நெட் நாளை படத்தில் விஷ்ணு விஷாலோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இமேஜினரியாக ஒரு பாய் ஃப்ரெண்டு சீன் வரும். அந்த சீனில் நம்ம கவின் தான் வந்துட்டு போயிருப்பார். அந்த சீனை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் 2017 விக்ரம் பிரபுவோட சத்ரியன் மூவியில் ஒரே ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மட்டும் பண்ணியிருப்பாருங்க. இவ்வளோ தாங்க அவருக்கு 2012 2017 வரைக்கும் கிடைச்ச சான்சஸ். அதுக்கப்புறம் 2019 முறையாக அவருக்கு ஒரு லீடிங் ரோல் கிடைக்குது. நட்புனா என்னான்னு தெரியுமான்ற படத்தில் ஒரு ஆக்டராக நடித்து முடிச்சிருப்பாருங்க. அதுக்கப்புறம் வந்த அந்த ஒரு படம் தாங்க இவரோட கெரியரையே மாற்றிருக்கு. அந்த படம் தாங்க 2021 லாக்டவுன் பீரியடில் எல்லாருமே பார்த்த லிஃப்ட்டுங்கிற படங்க. இந்த படத்தை சும்மா இருந்தனால நிறைய பேர் அப்போ பார்த்தாங்க. இந்த படம் ஒரு த்ரில்லர் ஹாரரான மூவி. இந்த ஒரு படத்தை எல்லாருக்கும் பிடிச்சி போய் கவினோட ஆக்டிங்கும் நிறைய பேர்த்துக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் கவினோட அடுத்த படம் என்னங்கிறதுல நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பித்தாங்க. அப்போ வந்த படம் தாங்க தாதான்ற படம். இந்த படம் யங்ஸ்டர் மத்தியிலும் சரி ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற படம் தாங்க சொல்லணும். குறிப்பாக சொல்லணும்னா உங்களால் நல்லா இருக்கணும், உங்களை விட நல்லா இருக்கக்கூடாது. இந்த ஒரு டைலாக் தாங்க எல்லா துறையிலையுமே செட் ஆக இந்த படத்தை பார்த்த எல்லாருக்குமே அந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. இந்த படம் 2023 ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அப்புறம் கவினுக்கு 2024 ரிலீஸ் ஆன படம் 2ங்க, ஸ்டார் பிளடி பக்கர். இந்த 2 படத்து மூலம் என்னாலையும் ஒரு வெர்சடைல் ஆக்டராக பர்ஃபார்ம் பண்ண முடியும்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாருங்க. இனிமேல் கவின் நடிக்க போகிற படத்தோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனில் கரெக்டாக கான்சென்ட்ரேட் பண்ணார்னா அவரோட வளர்ச்சியை இங்கே யாராலையுமே தடுக்க முடியாதுங்க. ஃப்யூச்சரில் ஒரு பிக் ஸ்டாராக அமையறதுக்கு எல்லா தகுதியுமே கவினுக்கு இருக்குங்க. அடுத்து நான் பேச போகிற ஆக்டரோட நேம் இப்போ ட்ரெண்டிங் டாப்பிக்கில் இருக்கிற பிரதீப் ரங்கநாதங்க. இவரோட படம் இந்த மந்த் டிராகன் தியேட்டரில் ஓடிட்டுருக்கு. எங்கே பார்த்தாலும் வெறும் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தாங்க. மனுஷன் அபார வளர்ச்சி அடைஞ்சிட்டாருங்க. ஒருத்தர் அவரோட ஃபஸ்ட்டு மூவிலேயே 100 crore கலெக்ட் பண்ண முடியுங்கிற சாதனையை யாராலையுமே பண்ண முடியாதுங்க. அதை பண்ண ஒரே ஆள் பிரதீப் ரங்கநாதன் தாங்க. அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண மூவி கோமாளிக்கு அப்புறம் லவ் டுடேல ஒரு அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். அவரோட லவ் டுடே படமாக இருந்தாலும் சரி டிராகன் படமாக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு தனி ஆக்டிங் ஸ்டைலை உருவாக்கி வச்சுருக்காருங்க. ஸோ அந்த ஆக்டிங்கை பார்க்குறதுக்காகவே ஆடியன்ஸ் செட்டாக சேர்ந்து ஒரு படத்துக்கு வராங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா கேங்காக ஒரு படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. இந்த ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் நாலேஜும் இவரோட ஆக்டிங் ஸ்டைலும் இதே லெவலுக்கே வச்சுருந்தாருன்னா இவரோட வளர்ச்சியை கண்டிப்பாக யாருமே எதிர்பார்க்காத லெவலுக்கு போய் நிற்குங்க. இவரோட படம் ஒவ்வொன்றும் தரமாக சம்பவம் பண்ணிட்டு போகிறது உறுதிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்டரோட நேமு ஹரிஷ் கல்யாண். இவரெல்லாம் இப்போ ஆக்டர் இல்லைங்க, 2010 இருக்கார்.
முறையாக அவரோட படம் ஹிட் அடித்தது 2018 பிஆர் பிரேமா காதல். அதுக்கு முன்னாடி அவர் ஒரு 8 படம் நடிச்சிருக்காருங்க. நிறையா படத்தில் சப்போர்ட்டிங் ரோலும் ஒரு சில படத்தில் லீடிங் ஆக்டராகவுமே நடிச்சிருக்காருங்க. அது எதுவுமே அவருக்கு கை கொடுக்கல. 2018 தான் அவர் முறையாக ஒரு ஹிட்டை பார்க்குறாரு. அந்த ஜோனரை அப்படியே கையில் பிடிச்சிக்கிட்டு அடுத்த படமான இஸ்பேட் ராஜாவும் இதே ராணின்ற படத்துலேயும் ஒரு ஹிட்டை கொடுக்குறாருங்க. இவருக்கு இந்த மாதிரி லவ் மூவிஸ் நல்லா செட் ஆகுதுன்னு அதுக்கப்புறம் அவர் தனுஷ் ராசி நேயர்களே, தாராள பிரபு, ஓமான பெண்ணு, எல்ஜிஎம்னு ஒரு 4 டீசெண்டான லவ் மூவிஸை கொடுத்துட்டு இருந்தாருங்க. இதுக்கப்புறம் அவர் போன இயர் பார்க்கிங், லப்பர் பந்துன்னு ஒரு 2 ஹிட் மூவிஸை கொடுத்துருப்பாருங்க. இப்போ அவரோட வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல ஒரு லெவலுக்கு போயிட்டுருக்குங்க. இதுக்கப்புறம் அவர் ஒழுங்காக ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி ஒரு நல்ல ஹிட்டை கொடுத்துட்டே இருந்தாருன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே அடைய வேண்டிய சக்ஸஸை இப்போ சீக்கிரமே அடைஞ்சி தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகிறதுக்கு இவருக்கு நிறையா தகுதி இருக்குங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்டர் தாங்க மணிகண்டன். இவர் ஒரு வெர்சடைல் ஆக்டருங்க. இவர் மாஸ் பர்ஃபார்ம்லாம் பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நமக்கு தேவையில்லைங்க. இவர் விஜய் சேதுபதி மாதிரி ஒரு சூப்பரான மூவிஸ் கொடுக்கறதுல எக்ஸ்பர்ட்டுங்க. குட் நைட், லவ்வர் இந்த 2 படத்துக்கு அப்புறம் இவருக்கு இப்போ வந்த குடும்பஸ்தம் படம் வரைக்கும் இவருக்கு ஒரு டீசெண்டான வளர்ச்சி தமிழ் சினிமாவில் வந்துட்டுருக்கு. இவர் இதை கண்டினியூ பண்ணாருன்னா கண்டிப்பாக இவர் விஜய் சேதுபதி மாதிரி சினிமாவில் அவருக்குன்னு ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உருவாக்கிக்க முடியுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்டரோட நேம் தாங்க விக்ரமோட பையன் த்ருவ் விக்ரம். இவர் 2 படம் தாங்க இது வரைக்கும் நடிச்சிருக்காரு. ஒன்று ஆதித்யா வர்மா எப்படி ஒட்ட படம்னு எல்லாத்துக்குமே தெரியும். இது ரீமேக் படமாக இருந்தாலுமே இந்த படத்தை நிறைய யங்ஸ்டர்ஸ் விரும்பி பார்த்தாங்க. யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிடிச்ச ஒரு படம் தான். அந்த படத்தையே பாலா டைரக்ட் பண்ணால் வர்மான்னு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் யாரும் பெருசாக கண்டுக்கல. அந்த படத்தை நம்ம சேர்த்துக்க வேணாம். அதுக்கப்புறம் நம்ம த்ருவ் விக்ரம் அப்பாவோட மகான்ற படத்தில் நடித்து அவரோட வித்தியாசமான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸையும் காட்டியிருந்தாங்க. அந்த டைமில் த்ருவ் விக்ரமும் ஒரு பயங்கரமான ரீச் அடைஞ்சார். ஸ்கூலு காலேஜுன்னு இவரை கெஸ்ட்டாக வர வச்சு இவரை டான்ஸ் ஆட வச்சு பங்கம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவருக்கு ஒரு நல்ல கெரியரே இருக்குங்க. இவர் அடுத்து மாரி செல்வராஜோட பைசன்ற படத்தை நடித்து முடிச்சிட்டாருங்க. இது வந்துட்டு ஒரு கபடி ஃபோர்ஸ் கேட்டகரி மூவி. இந்த படத்தை மாரி செல்வராஜ் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காருன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். த்ருவ் விக்ரம் இந்த படத்தில் சக்ஸஸ் அடைஞ்சார்னா இவருக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஸ்பாட்டை ரெடி பண்ணி வச்சிருங்க. கண்டிப்பாக அவர் அந்த ஸ்பாட்டில் வந்து நிற்பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்டர் தாங்க ரியோ ராஜ். இவர் பெருசாக எந்த படமும் இன்னும் நடிக்கலைங்க. இவர் கடைசியாக வந்த ஹிட்டான படம் ஜோ தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் இவராலையும் நல்ல ஒரு படத்தை கொடுக்க முடியும்னு ஆடியன்ஸ் மத்தியில் ப்ரூவ் பண்ணியிருக்காருங்க. இந்த படத்தை நிறைய யங்ஸ்டர்ஸ் விரும்பி பார்த்துருந்தாங்க. ஸோ இவருக்கு இந்த படம் ஹிட் அடித்ததுக்கப்புறம் இப்போ ஆண் பாவம் பொல்லாததுன்னு ஒரு காமெடியான மூவிஸை நடிக்கிறாருங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இவரும் ரொமான்டிக் கேட்டகரியிலேருந்து ஒரு ஆக்ஷன் கேட்டகரிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படி வந்தார்னா இவராலையும் ஒரு மாஸ் கமர்ஷியல் மூவிஸ் எடுக்க முடியுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்டரோட நேம் ரொம்பவே யங்கான ஆக்டர் கிஷன் தாஸ். முதலும் நீ முடிவும் நீ படத்தோட ஃபேம் தாங்க இவர் அந்த படத்துக்கு அப்புறம் சின்க் தருணம்னு 2 படத்தை நடிச்சு முடிச்சுட்டாருங்க. இவருக்கும் பட வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுட்டே போகுது. இவரும் ஒரு டீசெண்டான ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காருங்க. லாஸ்ட்டாக வந்த 2 படம் இல்லாமல் இப்போ இன்னொரு படத்துலையும் நடிச்சிட்ருக்காருங்க. அந்த படத்துக்கு ஈரப்பதம் காற்று மலைன்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த படத்துலேயும் நடிச்சிட்ருக்காரு. தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் இவரை தேடி வந்துட்டுருக்கு. கிடைக்கிற வாய்ப்பை ஒழுங்காக பயன்படுத்தி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாருன்னா கண்டிப்பாக இவராலையுமே ஃப்யூச்சரில் கோலிவுட்டை காப்பாற்றுறதுக்கு எல்லா தகுதியும் வளர்த்துக்க முடியுங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்க போகிற ஆக்டர் நேம் தாங்க விஜய்குமார். இவரும் பிரதீப் ரங்கநாதன் மாதிரி டைரக்ஷனும் பண்ணுவார், ஆக்டிங்கும் பண்ணுவார். இப்படி ஒரு திறமையை வச்சுக்கிட்டு போன வருஷம் 2 படத்தையும் கொடுத்துருந்தாருங்க. இவருக்கு ஃபஸ்ட்டு 2016 உரியடின்ற படம் வந்துச்சு. அந்த படம் ஒரு பயங்கர ரீச் அடைஞ்சதும் அந்த படத்தோட சீக்வல் உரியடி 2வும் வந்துச்சு. இப்போ போன இயர் எலெக்ஷன், ஃபைட் கிளப்னு 2 படத்தை இவர் நடித்து கொடுத்துருந்தாருங்க. இவர் வருஷம் ஒரு படம் கொடுப்பாரான்னு கேரண்டீடாக சொல்ல முடியலைங்க. ஒருவேளை வருஷம் ஒரு படத்தை நடித்து கொடுத்தாருன்னா இவருக்கு கோலிவுட்டில் ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்குங்க. அடுத்து இந்த லிஸ்ட்டில் வரவர் தாங்க வசந்த் ரவி. ராக்கின்ற படத்தில் ஒரு பயங்கரமான ஆக்ஷன் ஹீரோவாக உருவெடுத்தார். அடுத்து ஜெயிலர் படத்தில் ரஜினிக்கு பையனாக நடிச்சிருப்பார். இவர் ஒரு பயங்கர பிஸ்னஸ் மேனுங்க. இவருக்கு வாய்ப்பு தேடி போக வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவரே வாய்ப்பை உருவாக்கிக்குவார்.
இவர் சினிமாவில் ஏதோ ஒரு ஃபேஷனுக்காக தான் வந்திருக்காரு. இவர் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்தாருன்னா ஃப்யூச்சரில் சத்யராஜ் மாதிரி ஒரு எவர்கிரீன் ஆர்டிஸ்டாக உருவெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் 10வது இடத்துல நம்ம பார்க்க போகிற ஆக்டர் தாங்க. லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டார். இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவரோட படங்கள்லாம் கொடுத்துட்ருக்காரு. ஒரு சைடு ஒரு காமெடியன் எப்போவோ ஆக்டராக மாறினாலும் இன்னமும் அவர் அந்த காமெடி ஜோனர்லேயே தான் இருக்கார். ஆனால் ஒரு காமெடியனாக இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் அடைஞ்சி 100 crore மூவிஸ் கலெக்ஷன் அடிக்கிற அளவுக்கு நல்ல படங்களை கொடுத்துட்ருக்க நம்ம சூரியண்ணா தாங்க. இவர் ஏன் இந்த லிஸ்ட்டில் போட்டால் அப்படின்னா, இவர் எப்போவோ சினிமாவுக்கு வந்துட்டாருங்க. ஆனால் ரீசண்டாக தான் ஒரு ஹீரோவாக அவதாரம் எடுத்திருக்காரு. இந்த ஒரு அவதாரத்தை எப்படி காப்பாற்றி சினிமாவில் ஒரு முன்னணி நட்சத்திரமாக மாற போகிறாருன்னு நம்ம பொறுமையாக பார்க்கலாங்க. எப்படி விஜய் அரசியல் ரூட்டுக்கு போனாரோ அந்த மாதிரி இப்போ தான் நம்ம சூரி காமெடியன் ரூட்லேருந்து இந்த ஹீரோ ரூட்டுக்கு வந்திருக்காரு. இதை அவர் தக்க வச்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக எஃபோர்ட் நிறையா போடுவார். அவரோட எஃபோர்ட் எல்லாம் சக்ஸஸ் அடையணுங்கிறது நிறையா பேர்த்தோட ஆசையாகவும் இருக்குது. சக்ஸஸ் அடைஞ்சிச்சுன்னா கோலிவுட்டில் ஒரு டாப் ஆக்டராக கண்டிப்பாக உருவெடுப்பாருங்க. இது இல்லாமல் ஒரு சில ஆக்டர்ஸ் யங்கான ஆக்டர்ஸாக தான் இருக்காங்க. ஆனால் சினிமாவில் பல வருஷமாக இருந்துகிட்ருக்காங்க. ஒரு டீசெண்டான ஹிட்டை கொடுத்து பல வருஷம் ஆகுது. இன்னமும் ஒரு நல்ல படத்துக்காக போராடிட்டுருக்காங்க. அவங்களும் நல்ல ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி நடித்தாங்கன்னா ஃப்யூச்சரில் ரைசிங் ஸ்டாராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்படிப்பட்ட ஆக்டர்ஸ் கதிர், அசோக் செல்வன், கௌதம் கார்த்திக், கடைசியாக விக்ரம் பிரபு, இவங்க எல்லாருமே ஒரு நல்ல மூவிஸை கொடுத்தா போதுங்க. கண்டிப்பாக இவங்களாலேயும் முன்னாடி சொன்ன ஆக்டர் அளவுக்கு படங்களை நடித்து சக்ஸஸ் அடைய முடியுங்க.